சிவா கேட்குறாரு எந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவாருன்னு கேட்கும்போது பட்டர் சிக்கன் அப்படின்னு ஒரு சவுண்டு. எட்டி பார்த்தா தலையை காட்டிட்டு எட்டி பார்த்துட்டு அப்படியே வெளியே வராரு. சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே. சுவாரஸ்யமாக நடந்தார். அவர் ஃபன்னியான முகத்தை வச்சுக்கிட்டாரு. ஆல்ரெடி இவர் வந்து சல்மான் கான் கூட ஆட் பண்ணியிருக்காரு, நிறைய டிவி கமர்ஷியல் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க கிட்ட விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 100 சுமோவை பார்த்து தான் இவர் செலக்ட் பண்ணிருக்கோன்றாங்க. சிவா வந்து கோவளத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவர், விடிவி கணேசிட்ட. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பீச்சில் கிடைக்கக்கூடிய ஒரு சுமோவை அவர் காப்பாற்றுறாரு. விடிவி கணேசுக்கும் அவருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். வந்தவர் என்னன்னா அவர் ஞாபகம் மருதி மாதிரிலாம் கதையில் வரும். லாங்குவேஜ் பேச மாட்டார்லாம் வரும் கதையில். ஆனால் எல்லா வேலையும் விட்டு போட்டு சாப்பிட்றத மட்டும் தெளிவாக செய்வார். ஃபுட்டெல்லாம் காலி பண்ணுவார். மேலே சுவாரஸ்யமாக போகும். சிவா கையை மட்டும் பிடிச்சவர் பட மாட்டார். அந்த பிடிச்சவர் படம் முடிகிற வரைக்கும் பிடிச்சிருப்பாரு. நாங்கள் ஷூட்டிங் எடுக்கும்போது முதல்ல ஜப்பான் பர்சன் முதலே போய்ட்டோம். ரொம்ப கஷ்டமான பர்சன்ஸ்லாம் முதலே முடிச்சிட்டோம். நம்ம சும்மாவும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. பிரியானந்த் மேடம் அவங்க தான் பண்ணாங்க. சிவாவும் அவங்களும் வணக்கம் சேனலில் நல்ல பேர். ஆமாம், நல்ல எனக்கு எதிர்நீச்சல் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க வரும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. என்னென்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை பார்ப்பாங்க. மியூசிக் டைரக்டர் சரியாக அமையாமல் இருந்தது. ஒரு விநாயகர் பாட்டு எடுத்தே ஆகணும். நம்ம சும்மா வந்து விநாயகர் வேஷம் போட்டுருப்பார் மாதிரி பாட்டு. மியூசிக் டைரக்டர் வேணும்னு நிவாஸ் கே பிரசன் அவர் ரெஃபர் பண்ணாங்க. அதனால எனக்கு எல்லா பாட்டுமே இப்படி 4 பாட்டு பண்ணியிருக்காரு. ஜப்பானுடைய கல்ச்சரெல்லாம் கொண்டு வந்திருக்காரு நிறையா மியூசிக்கில். எனக்கு அவருடைய தெகடி படத்தக்கூடிய விண்மீன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சுமோங்கிறது ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, யோகி பாபு சார் நடிச்சிருக்காரு. நம்ம நடிகர் சதீஷ் நடிச்சிருக்காங்க. எங்களுக்காக ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சுமோ காஸ்டியூமில் தான் இருக்கணும். அந்த போட்டியில் எப்படி பங்கு பெறுவாரோ அது மாதிரி வேணும். அது மாதிரி பார்க்க விரும்பணும். அவர் அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சிவா கேட்குறாரு, டீமில் நாங்களாம் இருக்கும்போது அவர் என்ன சாப்பிடுவார், எந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவார்னு கேட்கும்போது பட்டர் சிக்கன் அப்படின்னு ஒரு சவுண்டு. எட்டி பார்த்தா அவர் தலையை காட்டுறது. பார்த்தா அப்படியே பட்டர் சிக்கன் சொல்லிட்டு அப்படி தலையை காட்டிட்டு எட்டி பார்த்துட்டு அப்படியே வெளியே வராரு. சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே. சுவாரஸ்யமாக நடந்தார். அவர் ஃபன்னியான முகத்தை வச்சுக்கிட்டாரு. அப்படியே உடனே நினச்சி எங்களுக்கு இவர் தாண்டா ஹீரோன் ஆகி அந்த இடத்துலயே நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி கை தட்டிட்டோம். ஒருத்தர் தட்டிட்டு உங்களோட அவர் வந்து இன்வால்வ்மெண்ட்டோட அது. ஆமாம், நம்ம ஒரு விஷயம் சொன்னார்னா இம்ப்ரூவ் பண்ணி டக்குன்னு சொல்கிறாருல்ல, அவ்வளோ ஸ்பான்டேனியஸ் தான் டக்கு டக்குன்னு அடிக்கிறார் அவர். அப்படி சொன்ன உடனே அவர் நடிகர் கிடையாது. ஆக்சுவலி அவர் சினிமாவில் நடிச்சதில்லை. அவர் உடனே அவர் செலக்ட் பண்ணிட்டோம். உடனே வந்து குறிஞ்சி சார் மூலமாக அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் விடிவி கணேஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்தப்பறம் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஆல்ரெடி இவர் வந்து சல்மான் கான் கூட ஆட் பண்ணியிருக்காரு, நிறைய டிவி கமர்ஷியல் பண்ணியிருக்காரு. 2-3 ஆட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க கிட்ட விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 100 சுமோவை பார்த்து தான் இவர் செலக்ட் பண்ணிருக்கோன்றாங்க. அவங்க பண்ணதை நாங்கள் 10வது ஸ்டெப்லேயே நாங்கள் போயிட்டோம். அப்போ நம்ம பண்ண முடிவு எவ்வளோ கரெக்டுங்கிறதுக்கு டபுள் டிக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் டீம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எல்லாமே கரெக்டாக பிளேஸில் விழுகுது. ஷூட்டிங் வந்து என்னன்னா 1 மந்த் மேலே இருந்தோம். ஒரு 40 டேஸ் இருந்தோம். லொகேஷன் பார்க்க போயிட்டு அங்கே அப்படியே ஒரு சீன்லாம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். சில சீன்லாம் ஷூட் பண்ணுறாங்க. சும்மா எடுத்து பார்க்குறோம். அதை எடுத்துட்டு அதை ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி பண்ணி பார்த்தோம். அதை பண்ணும்போது நிறைய ப்ரொடியூசர் வந்து விடிவி கணேஷ் சார்கிட்ட நாங்கள் பண்ணுறோம் ஆர்வமாக இருந்தாங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க. ராஜீவ் சார் எடுத்த விதம், சிவாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸு, அப்போ விடிவி சார் எல்லாத்தையும் கரெக்டாக கோர்வையாக கொடுத்து கோஆர்டினேட் பண்ணிட்டாரு. அப்படி அமையும் போது ஐஸ்வரி கணேஷ் சார் கேட்டாங்க. அவங்க தான் அந்த படத்துக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட், ஒரு பெரிய வாரம் அது. சார் இந்த நேரத்தில் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலமாக அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம். அப்படி அவர் சொல்லிட்டாரு. கதை கேட்டவுடனே சிவாவும் விடிவி கணேஷ் சாரும் ஐஸ்வரி கணேஷ் சார்கிட்ட ஃபோன் கால்லேயே அது ஓகே பண்ணிட்டு அப்புறம் லைன் மட்டும் கேட்டுட்டு அப்படி இப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த பெரிய வேலை இல்லை. அவர் இப்போ புரியுதுப்பா போங்க பண்ணிட்டார். செலவு பார்க்காதீங்க, தாராளமாக செலவு பண்ணுங்க, ஃப்ரீயாக பண்ணுங்கன்ட்டார். பரவாயில்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு பயமாயிருச்சு, பொறுப்பு அதிகமாகிடுச்சு எனக்கு, சிவாவுக்கு, விடிவிக்கு. நாங்கள் 3 பேருமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம். ராஜீவ் சார்லேருந்து எல்லாருக்குமே. இன்னும் சொன்னால் சிவானா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இருப்பார். நடிகர் மாதிரி இருக்க மாட்டார். எனக்கு பாவமாக இருக்கும் ரொம்ப. நான் கூட உட்காந்துருக்கேன், அவர் உட்காரவே மாட்டார். அவர் விடிவி கணேஷ் அவரும் சொன்னால் ஜாலியான பர்சன். அவரையும் சரியாக ஆகிட்டேன். அப்புறம் அப்பப்போ பரப்பாங்க 2 பேரும். அதனால தானே எல்லாம் அப்படின்னு ஃபேமிலி எல்லாம் மறந்து அந்த அளவுக்கு பண்ணி. எவ்வளோ நாள் அங்கே ஜப்பானில் தங்கினீங்க? எப்படியும் ஒரு 40 நாள் கிட்ட இருந்திருப்பாங்க. லொகேஷன் பார்க்கறதுக்கு மட்டுமே. லொகேஷன் பார்க்கறதுக்கு மட்டுமே அந்த ஷூட்டிங் எடுத்தோம் இல்லையா, ரிசர்ச் எல்லாம் பண்ண போனோம். ஓகே. அதான் ரிசர்ச்னா இந்த படத்தில் அவ்வளோ ரிசர்ச்சுங்கிறது டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லை. என்ன உண்மையை சொல்லணும் இல்லை, ஒரு உண்மையை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 10 வாட்டி போக வேண்டியதான். கண்டிப்பாக. அந்த மாதிரி சும்மா ரெஸ்லிங் பிளேஸ்லாம் போய் பார்ப்போம். ஆமாம். இங்கே மட்டும் சும்மா இல்லாமல் டொயாமாவில் இருக்கும், அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு என்ன லொகேஷன் எது பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். டோக்கியோ கூட அங்கே சில இடம் நல்லா இருக்கும். இன்னொன்று பாரம்பரியமாக சில இடம் இருக்கும். அது ராஜீவ் சார் வந்து ஒரே ஸ்கூலில் பண்ணின்னு சொல்லிட்டு டொயாமாவை செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டொயாமான்னு ஒரு ஊர் இருக்குது, ரொம்ப அற்புதமான ஊர். அந்த எனக்கெல்லாம் உண்மையிலேயே அங்கே விட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். அப்படி ஒரு ஊர். ஆமாம், எனக்கு டொயாமாவில் நான் தனியாகவே சுற்றுவேன். அப்படி அந்த ஊர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. என்னமா இருந்தது? ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பக்கத்தில் வில்லேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா திரும்பி வரவே மனசு வராது. அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கும். ஒரு வயசான ஜப்பான் பாட்டி இருக்கும், அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க, அங்கே போய் சாப்பிட்லாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற விதம் ஒரு பூ போல இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் அப்படி இருக்கும்.
ஜப்பான் சாப்பாடு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நம்ம குறிஞ்சி சார் இருக்கிறதுனால இந்தியன் ஃபுட் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. சரி, சரி. நிறைய அவர் வந்து அங்கே வந்து ஆரோக்கிய ராஜின் அண்ணன் இருக்காங்க, நம்ம ஊருக்காரவங்க. அவங்க தான் எங்களுக்கு சமையல் பண்ணி போடுவார். நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் அப்படியே. ஆமாம், ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் சாப்பாடில் அடிச்சிருவார். இப்போ நெப்போலியன் சார் வீட்டு ஃபேமிலிக்கு அவர் தான். ஆமாம், நெப்போலியன் வீட்டு கல்யாணம் எல்லாமே அவர் இல்லாமல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் இங்கே நடந்தது, அங்கே நடந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் டோயோமாவில் தான் பண்ணோம். ஆமாம், டோயோவில் தான் இருந்துச்சு. டோக்கியோவில் வந்து கம்மியான போர்ஷன்ஸ் தான் பண்ணோம். கிளைமாக்ஸ்லாம் அங்கே தான் எடுத்தோம். பயங்கர செலவு வைக்கக்கூடிய நாடு. சும்மா படத்தை வந்து குறிஞ்சி சாரில் இருக்கிறனால கம்மியாக்கணும். ஓரளவுக்கு நம்ம பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் ஈஸியாச்சு. ராஜீவ் மேனன் சார் என்னன்னா ஒரு 3 நாள் எடுக்கிறத ஒரே நாள் எடுப்பார். அவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுவார்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. குவாலிட்டியாக ரொம்ப டைம் எடுப்பாருன்னு நினச்சா அவர் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி மிச்சப்படுத்தி கொடுத்தாருணும். நம்ம ஊரில் சும்மா அங்கே மாட்டிக்கிறாரு. சிவா வந்து கோவளத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவர். விடிவி கணேஷ்கிட்ட. விடிவி கணேஷுக்கும் அவர் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பீச்சில் கிடைக்கக்கூடிய ஒரு சும்மாவை அவர் காப்பாற்றுறாரு. அவர் வந்தவர் பார்த்தா உடனே நான் வைக்க முடியாது, சிவாவை வைக்கிறதுக்கே கஷ்டம், சும்மாவை எப்படி வைக்க முடியும்? பட் மென்டலி 1.5 வயசு குழந்தை மாதிரியே இருக்காரு. உனக்கே இங்க இடம் இல்லை, இவனே எங்கடா கொண்டாந்து வந்தவர் என்னன்னா அவர் ஞாபகம் மருதி மாதிரிலாம் கதையில வரும். அவர் நினைவுகள் அந்த பிரச்சனைலாம் இருக்கு. அதில் லாங்குவேஜ் பேச மாட்டாரெல்லாம் வரும் கதையில். ஆனால் எல்லா வேலையும் விட்டு போட்டு சாப்பிட்றத மட்டும் தெளிவாக செய்வார். ஃபுட்டெல்லாம் காலி பண்ணுவார். மேலே சுவாரஸ்யமாக போகும். முதல்ல கை விடு. நீ நினைக்கிற மாதிரி கையெல்லாம் விட முடியாது. அவன் இதெல்லாம் சாப்பிட குத்தா தான் விடுறான். இந்த லாலிபாப்பால தான் இந்த கையை விட்டான். ஐயோ என்ன காலியா. ஸோ இந்த மாதிரி வந்து இவர் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜப்பானில் போயிட்டு இவர் எப்படி அங்கே சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போய் அவருடைய மோட்டிவை எப்படி நிறைவேற்றினார் சிவா ஓகே அப்படின்னு சுவாரஸ்யமான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இந்த மேட்ச்ல நீ எப்படி ஜெயிக்கணும்ன்றதுலாம் இருக்கணும். சீரியஸாகவும் பண்ணேன். அப்போ சிவா இருக்கும்போது என்னாச்சுன்னா அது எவ்வளோ தொலைக்கு இன்னும் கொஞ்சம் அப்படி இறக்கி ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சிவா இருப்பார். நான் கொஞ்சம் ரைட்டிங்கில் மயங்கிருவேன் கொஞ்சம். அது இல்லை அந்த வேலைகள்லாம் வேணான்றது ஜாலியாக பண்ணுவோம். என்னுடைய கதையை வந்து அழகுபடுத்திச்சு ரொம்ப. அந்த ஃபன்னான ஒரு விஷயமா உள்ள பார்த்தீங்கன்னா படம் முடியும் போது எமோஷனலாக தான் ட்ராவல் ஆவீங்க. இந்த காமெடி படங்கிறத தாண்டி உள்ள உணர்வான படம். ஓ எமோஷன் காமெடி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மூவி. இந்தோ ஜப்பான்ங்கிற ஒரு மேட்டர் வருது. சிவாவோட கையை பிடிச்சிருவாரு பீச்சில். அவர் அந்த பீச்சில் கரையில் கிடைக்கும் போது தனியிலேருந்து வருவார். அவர் கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு இருப்பார், கொஞ்சம் மேய்க்கல் நிலைமையில். அப்போ சிவா கையை மட்டும் பிடிச்சவர் விட மாட்டார். அந்த பிடிச்சவர் படம் முடிகிற வரைக்கும் பிடிச்சிருப்பாரு. காலையில் கடலுக்கு போனேன் சார், ஒரு திமிங்கலம் ஒதுங்கின மாதிரி இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜப்பான். நாங்கள் ஷூட்டிங் எடுக்கும்போது முதல்ல ஜப்பான் போர்ஷன் முதலே போய்டும். ரொம்ப கஷ்டமான போர்ஷன்ஸ்லாம் முதலே முடிச்சிட்டோம். நம்ம சும்மாவும் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. அவருக்கு எப்படி அது மொழி? ஆமாங்க, அது டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்கோம் நாங்கள் கூட. இதுக்குன்னு ஆள்லாம் வச்சிருந்தோம், நம்ம டீம்லாம் வச்சிருந்தோம். ஜப்பான் வார்த்தை ஏதாவது சொல்லுங்களேன். என்னன்னா நானே சொல்றேன் உங்கள்கிட்ட. இல்ல எனக்கு தெரியாது. ஆனா உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்டயே நான் ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன். ஒஹாயோன்னா குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு நீங்க வந்த உடனே வந்து ஒஹாயோன்னு சொல்லித்தான் எனக்கு வந்து அப்படியே மைண்ட்ல வச்சுட்டீங்க. ஆமா, உங்களுக்கு சொல்றேங்க. அரிகாட்டோ. அரிகாட்டோன்னா தேங்க்யூ. தேங்க்யூ. நானும் 2 வார்த்தை கத்திட்டேன். அரிகாட்டோ. ஆமாக்கா. இது என்னன்னா நிறைய சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கும். நம்ம கரெக்டாக படிச்சா கூட நம்மளுக்கு புரியாது. அதுக்குள்ளேயே மைனூட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. நாங்கள் இவர்கிட்ட பேசுவோம், நம்ம சும்மா நினைச்சாரு அவர்கிட்ட பேசுவோம். கிட்டத்தட்ட பாதி தான் அவர் உணர்வார். இன்னுமே மைனூட் இருக்கு உள்ள. நம்ம உச்சரிப்பு கொஞ்சம் மாறும். ரொம்ப நல்லா இருக்கும் லாங்குவேஜ். நம்ம ஊர் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். படத்துல முக்கியமான கேரக்டர் விட்டுட்டீங்க, ஹீரோயின் பிரியானந்த் மேடம். அவங்க தான் பண்ணாங்க. அவங்கள ஏன் இந்த படத்துல நம்ம கொண்டு வந்தோம்னா கதைக்கு ரொம்ப மேட்ச். சிவாவும் அவங்களும் வணக்கம் சேனலில் நல்ல பேர். ஆமா, நல்ல. எனக்கு எதிர்நீச்சல் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கள. நான் அவங்களுக்கு பயங்கரமான ஃபேனாக இருந்தேன். இந்த கதைக்கு ரொம்ப ஒரு ரம்மியமான முகம் தேவை. தமிழ் வாத்தியாரோட மகளாக இருக்கணும். சிவா வந்து அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கூடியவராக இருக்காரு. சர்ஃபிங் கிளப் நடத்துவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். லக்கிலி என்னன்னா எல்கேஜி படமும் நம்ம வேல்ஸ் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமாக ஹிட். அப்போ இது நல்லதாக போச்சு. சென்டிமெண்ட்லாம் அவங்க உடனே ஓகே பண்ணாங்க. கம்பெனிக்கு தெரிஞ்சவங்க அவங்களே உடனே வர சொல்லணும். அவங்க வரும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அது என்னன்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி வேலை பார்ப்பாங்க. அப்படியா? ஆமாம், நான் அதான் விஷயம் தான் வாங்கிடுவாங்க என்கிட்ட. நான் இப்போ ஒரு லெவலில் அசிஸ்டன்ட் டேரக்டர் விட்டு போட்டு அவங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டேன் எல்லாமே. அந்த மாதிரி ஸோ அவ்வளவு ரொம்ப நல்ல டைப். அவங்க வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு மியூசிக் டேரக்டர் சரியா அமையாம இருந்தது. மியூசிக் டேரக்டர் நிறைய பேர் பண்றேன்றாங்க. பெரிய மியூசிக் டேரக்டர் லேட் ஆகுது, பாட்டு டிலே ஆகுது. எங்களுக்கு 4 நாள்ல பாட்டு, ஒரு விநாயகர் பாட்டு எடுத்தே ஆகணும். நம்ம சும்மா வந்து விநாயகர் வேஷம் போட்டுருப்பாரு மாதிரி பாட்டு. அந்த பாட்டு விட நான் கேட்டேன், நல்லா இருந்தது. இந்த விநாயகர் பாட்டு கேட்டீங்க, போட்டு காட்டினாரு. இன்னும் நீங்க வெளியிடலன்னு நினைக்கிறேன். அது ஸ்பாட்டிஃபைல போட்டாங்க. அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகருடைய அந்த மாதிரி மரளிச்சு மியூசிக் டேரக்டர் வேணும்னு நிவாஸ் கே பிரசன் அவர் ரெஃபர் பண்ணாங்க. என் நண்பர் தான் நான் சொல்லி வரேன். எனக்கு அவருடைய டெகிடி படத்தில் கூடிய விண்மீன் பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
அந்த பாட்டுனால புக் பண்ணிட்டோம். அவர் உடனே போட்டு கொடுத்தாரு டைமிங். அதனால எனக்கு எல்லா பாட்டுமே 4 பாட்டு பண்ணியிருக்காரு. ஜப்பானுடைய கல்ச்சர் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இதுல நிறைய மியூசிக்ல. செகண்ட் ஹாஃப்ல ஜப்பான்னா நார்மலா பண்ணாம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன, சுமோவுக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படிங்கிறலாம் அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி படம் கொஞ்சம் டிலே ஆச்சு இல்லையா. டிலே ஆகும்போதுலாம் ஒவ்வொரு லேயர் அதிகப்படுத்திட்டே வந்தார், படத்தை அப்படியே மிருகத்திட்டே வந்தார். அது ஒரு அதிர்ஷ்டமா அமைஞ்சது எங்களுக்கு. நிவாஸ் கே பிரசன்னா வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. நல்ல சந்தோஷம் கேட்கறதுக்கு. ரொம்ப பிரியா மூலமா எனக்கு இவங்க அமைஞ்சாங்க. கொஞ்சம் டிலே ஆனது என்னால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. காரணம் கோவிட், அது ஒரு காரணம். அப்புறம் பிசினஸ் நிறைய விஷயங்கள் இருக்கிறது மட்டும்தான் தவிர மற்றபடி யாரையுமே ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அந்த மாதிரி நிலைமையை ஆமாங்க. நிஜமாவே இதுல என்னன்னா ஒரு காதல் கதை எடுத்திருந்தா கூட கதை பழசாயிரும். இல்லாட்டி நான் பழைய பொண்ணு வச்சிருப்பே மாறிடும். அந்த மாதிரி ஆயிடும். ஏதாவது ஒரு விஷயம் மாறும். அதாவது அந்த காலத்துல லவ் நம்ம பண்ணியிருந்தோம்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இருக்க லெவல்ல மாறும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சுமோங்கிறது ஃப்ரெஷ்னஸா இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா யோகி பாபு சார் நடிச்சிருக்காரு. யோகி பாபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவர் டேட் கொஞ்சம் எங்களுக்கு கம்மி தான். பட் படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா வர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா அருமையா பண்ணியிருக்காரு. சுமோவுக்கு அவருக்கு காம்போலாம் இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். லவ் இல்லாம இல்லடா அவ ஆகாயத்துல இருந்து என் மேல துப்பட்டா போடுவா. ஒரு நாளைக்கு காக்கா கூட தான் ஆகாயத்துல நின்னு போடுது. அதுக்காக எல்லாரும் காக்கா லவ் பண்ண முடியுமா? அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதைப்படி பண்ணியிருக்கோம். ஒரு எமோஷனலா இருக்கும் எல்லாமே. எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அதாவது ஒரு குட்டி வில்லை மாதிரி இருப்பாரு அவரு. அப்படியா? அதாவது என்னன்னா சுமோ ரெஸ்லர் வந்து அவ்வளவு பெரிய ஆள கதை இல்ல. ஜப்பான்ல அப்படி இருந்திருப்பாருலாம் கதையில போகும். ஆமா. ஆனா அவர் வந்து இவருக்கு பயந்துட்டு இருப்பாரு. யோகி பாபுக்கு இது மாதிரி கதையோட அமைப்பு அமைஞ்சிருக்கு. இது பெரிய லக்கு நமக்கு. இது என் லவ் மேட்ரு, தேவையில்லாம தலையிடாது. அப்புறம் வந்து நம்ம நடிகர் சதீஷ் நடிச்சிருக்காங்க. சதீஷ் அவருடைய பங்கு இந்த படத்துல எங்களுக்காக ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கண்டிப்பா அவரும் ரொம்ப பேசப்படுவார். அவர் சீன் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் எல்லாருக்கும். அப்படி நாங்களே எதிர்பார்க்காம ஒரு இது கொடுத்துருக்கோம். தளபதி சொல்ற மாதிரி குட்டி கதையா சொல்லுன்னு பார்த்தா லிட்டில் பேஷன்ஸ் சார். மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டு பையனை பார்த்த மாதிரி 21, 22 தான் இருக்கும் அந்த ஜாயின் பண்ண சமயத்தில் விகடனில். அந்த சமயத்தில் அப்படி வந்து அக்கான்னு வந்து ரொம்ப அப்படி சந்தோஷமாக ஒரு தம்பியாக இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு ரொம்ப அருமையான ஒரு படத்தை சும்மா இந்த படத்தை வந்து நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து எல்லாரும் வந்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணணும். நாயகி டிவியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்கிறோம். அவங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த படம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம். எல்லா குழந்தைகளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. நல்ல கருத்துக்களை விதைக்கிற படம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். நன்றிக்கா. நன்றி. தேங்க்யூக்கா.